ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளை காணும்படி கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தினார், இனிமேலும் அவர் நம்மை நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள், நலமாய் இருக்கிறீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். கர்த்தர் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய குல தெய்வமாய் இருக்கிறார், நம்மை வாழ வைக்கிற நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம் கர்த்தரை மனதார ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த ஆண்டை தொடங்கினவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை தந்து பலனை தந்து ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்து அவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஆகையால் இந்த நாளிலும் கூட அவருடைய நாம மகிமைக்காக நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படி எனக்கு கொடுத்ததான வார்த்தை 1 கொரிந்தியர் 3:17 இப்படி சொல்லுகிறது: கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 அப்படி சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் ஆவலாயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு ஒரு விடுதலை, சரீரத்தில் வந்த வியாதிகளுக்கு ஒரு விடுதலை, குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான சமாதான குலைச்சலுக்கு ஒரு விடுதலை, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ கிருபையினாலே உங்களை நிரப்பி உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களுடைய கைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, விடுதலை கர்த்தராலே மாத்திரம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை, அங்கதான் விடுதலை. இன்றைக்கு உன் வீட்டுக்குள் ஆவியானவர் இருக்கிறாரா? உனக்குள் அந்த ஆவியானவர் இருக்கிறாரா? உனக்குள் அந்த பரிசுத்த தெய்வம் இருக்கிறதா? அந்த ஆவியானவர் யார்? வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 2:38 அது ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்றால் அது ஒரு வரம் என்று சொல்லுகிறது. ஆகையால் இந்த நாளிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு மூலமாய் அநேகரை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், உங்கள் மூலமாய் அநேகரை தொடுவார். ஆகையால் இந்த நாளிலும் கூட உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார், உங்கள் மூலமாய் அநேகருக்கு விடுதலை கொடுக்க அவர் ஆவலாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவி என்று சொல்லும் போது உலகம் நினைக்கிறது, கிறிஸ்துவ சமுதாயம் நினைக்கிறது, ஏதோ கைகளை தட்டி ஏதோ 2 வார்த்தைகளை பேசிவிட்டு குதித்துவிட்டு போய்விடலாம் என்று எண்ணுகிறது. அது அல்ல. பரிசுத்த ஆவி என்று சொல்லும் போது அது ஒரு வரமாய் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவி என்கிற வரத்தை யாரு கொடுப்பார் என்றால், யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? உன்னுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே கழுவப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் உனக்கு காணப்படுகிறதா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி என்கிற வரத்தை உனக்கு நான் கொடுக்க வேண்டுமானால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய இரத்தத்தால நீ கழுவப்பட வேண்டும், என்னுடைய இரத்தத்தினால நீ மீட்கப்பட்ட ஒரு சந்ததியாய் காணப்பட வேண்டும். இந்த நாளிலும் கூட அந்த ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுத்து உன்னை பலப்படுத்தி உன்னை உற்சாகப்படுத்தி உன் மூலமாய் அநேகரை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது ஒரு விடுதலை உண்டாகுகிறது. அந்த விடுதலை வரும்போது பிசாசுகள் அலறுகிறதை நீ காண முடியும். அந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள் வரும்போது விடுதலை வந்துவிட்டாலே கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், கர்த்தருக்காக நான் செயல்பட வேண்டும், கர்த்தருக்காக நான் எழும்ப வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்குள் உண்டாகிறது. ஆகையால் இந்த நாளிலும் கூட இந்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ளும் போது அவர் உன்னை விடுதலை ஆக்குகிறது மாத்திரமல்ல, நீ கர்த்தருக்காக ஏதாவது செய்வாய், கர்த்தருக்காக ஏதாவது கொடுப்பாய், கர்த்தருக்காக நீ செயல்படுவாய். ஆகையால் இந்த நாளிலும் கூட இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கிறாயா? நான் சொன்னது போல கைகளை தட்டி பாஷைகளை பேசிவிட்டு குதிப்பது ஆவியானவர் என்று எண்ணுகிறோம், அது அல்ல. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியில் எங்கிலும்
எனக்கு நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, விடுதலை வேண்டுமானால் நீ சாட்சியாய் வாழ வேண்டும். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே அநேகர் நம்மை காணும் போது சாட்சியாய் நாம் வாழ்கிறோம் என்று அவர்கள் காண முடிகிறதா? அநேகர் நம்மை பார்த்து சொல்ல முடிகிறதா? இவள் இயேசுவுக்காக வாழ்கிறவள், இவன் இயேசுவுக்காக நிற்கிறவன், இவனுக்குள் பரிசுத்தம் காணப்படுகிறது, இவளுக்குள் தேவபயம் காணப்படுகிறது, இவர்கள் கர்த்தருக்குரியவர்கள், இவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று அநேகர் நம்மை பார்த்து சொல்லுகிறார்களா? அப்படி சொல்லுவார்களானால், நம்மை பற்றி அப்படி அவர்கள் உச்சரிப்பார்களானால், மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், நம்மோடு கூட இருப்பார், நம் மத்தியில் அவர் இருப்பார். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். அவர் ட்ரினிட்டி காட் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் திரியேக தேவனானவர். அந்த திரியேக தேவனானவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மனுஷன் நம்மோடு கூட இருக்க மாட்டார்கள். நம்முடைய கண்ணீரின் வேளையிலே, உபத்திரவத்தின் வேளையிலே, துக்கத்தின் வேளையிலே, துயரத்தின் வேளையிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே, எல்லாராலே ஒதுக்கப்பட்ட நேரங்களிலே ஒருவரும் நம்மோடு இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் தானே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பார், நம்மோடு இருப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை உற்சாகப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் ஆங்கிலத்தில் அவர் சொல்லப்படுகிறது, when the Holy Spirit comes you will receive the power of God என்று, வல்லமை பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை நிரப்ப போகிறார், வல்லமையினாலே நிரப்ப போகிறார், அபிஷேகத்தினாலே நிரப்ப போகிறார். இதுவரை உங்கள் பேர் ரிப்பேரா இருக்கலாம், இன்றிலிருந்து உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். இன்றிலிருந்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இது எப்படி வருகிறது? சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். இரண்டாவதாக, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டுமானால், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு விடுதலை வர வேண்டுமானால், இரண்டாவதாக அவர் விரும்புகிற காரியம் என்ன? அவருடைய இரத்தத்தை உச்சரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காக அடிக்கப்பட்டு, அவர் நமக்காக நொறுக்கப்பட்டு, அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவர் நமக்காகவே துக்கங்களை சுமந்தார். இந்த நாளிலும் கூட ஏசாயா 53 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவருடைய தழும்புகளினாலே நாம் என்றைக்கும் சுகம் அடைகிறோம். 2014 ஆண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு நான் போயிருந்தேன். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான அந்த காட்சியை நான் கண்டேன். அந்த கொல்கொதா மலையை நான் கண்டேன். இன்றைக்கும் அவர் அந்த ஒரு குகையில் அவரை அடைக்கப்பட்டு, அவரை சித்திரவதைப்படுத்தப்பட்டு, அவர் நமக்காக நொறுக்கப்பட்டு, அவருடைய சரீரத்திற்கிற அந்த சதைகள் பிட்டெடுக்கப்பட்டு அது இன்றைக்கும் அந்த செவுருல சிதறப்பட்டிருக்கிறது. நான் அதை கண்டேன். பிரியமானவர்களே, என்னுடைய உள்ளம் நொறுங்கி போனது. நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், இன்றைக்கு அந்த ரத்தம் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த ரத்தத்தை நீ நினைத்து பார்க்கிறாயா? ஏசப்பா, உம்முடைய ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதே, உம்முடைய ரத்தம் எனக்காய் சிந்திக்கப்பட்டதே, உம்முடைய ரத்தம் இல்லாவிட்டால் நான் இன்றைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேனே, அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்று நன்றியுள்ள இருதயத்தோடு நீ இருப்பாயானால், கர்த்தர் உனக்கு இன்றைக்கு விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று சொல்லி. இன்றைக்கு அந்த ரத்தம் உன் வீட்டிலே தெளிக்கப்பட போகிறது. உன்னுடைய பிள்ளைகள் மேல் அந்த ரத்தம் தெளிக்கப்பட போகிறது. இன்றைக்கு உன்மேல், உன் கணவர் மேல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட போகிறது. அந்த ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. பிரியமானவர்களே, உன்னுடைய ரத்தம் உன் வீடு முழுவதும் தெளிக்கப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் சிலுவை நாதரை நோக்கிப்பார். ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை நோக்கிப்பார். ஒவ்வொரு நாளும் அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற அந்த காட்சி உன் கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வா. உலகத்திலே 3 கோடி தெய்வங்கள் இருந்தாலும் நமக்காய் மரித்த ஒரே ஒரு தெய்வம் இருக்குமானால் அவர்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அந்த ரத்தம் உன்னை மீட்கும்படி இருக்கிறது, உனக்கு விடுதலை கொடுக்கும்படி இருக்கிறது. அந்த ரத்தத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உன் நிலை கால்களிலே பூசு.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே உன் வீடு முழுவதும் தெளித்து விடு. அந்த இரத்தத்தை உன் பிள்ளைகள் மேல் வை, உன்னுடைய கணவர் மேல் வை பிரியமான சகோதரியே. அப்பொழுது உனக்கு ஒரு விடுதலை உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. இன்றைக்கு உனக்கு விடுதலை வர வேண்டுமானால் அவருடைய இரத்தத்தை சொல்லிக்கொண்டே இரு, அவருடைய இரத்தத்தை சொல்லிக்கொண்டே இரு. ஒவ்வொரு நாளும் அந்த இரத்தத்திலே கழுவப்பட்டு கொண்டே இரு. அப்பொழுது உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். மூன்றாவதாக அவர் விரும்புகிற காரியம் என்ன? ஆண்டவருடைய விடுதலை நாம் பெற வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு குணம் என்ன? முதலாவதாக சாட்சியுள்ள ஜீவியம், இரண்டாவதாக இரத்தத்தை உச்சரிப்பதல், மூன்றாவதாக ஒவ்வொரு நாளும் முழங்காலிட்டு ஜெபிப்பது, ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்ப்பது, ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை தரிசிப்பது, ஒவ்வொரு நாளும் அவரை போலவே மாறுவது. வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துக்கு வருவார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறதே. இன்றைக்கு ஜெபிக்கிறாயா? உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கடந்த நாட்களிலே இருந்த ஜெபம் எப்படி இருக்கிறதா? நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த ஜெப வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதா? நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தாயே, இப்பொழுது அந்த அனுபவம் உனக்கு உண்டா? ஒருவேளை நீ இழந்து விட்டால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை ஜெபாவினால் நிரப்பும் அப்பா, ராக்காலத்தில் ஜெபிக்கிறது ஜெபாவி எனக்கு தாரும், அதிகாலமே ஜெபிக்கிறது ஜெபாவி எனக்கு தாரும், பகல் வேளையிலே ஜெபிக்கிற ஜெபத்தை எனக்கு தாரும். தானியேல் 3 வேளை ஜெபித்தான். ஓ, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், தானியேல் 3 முறை ஆண்டவரோடு கூட பேசினான். மனுஷனோடு பேசி பேசி நாம் என்னத்தை கண்டோம்? ஆனால் கர்த்தரோடு பேசும்போது, அவரோடு உறவாடும் போது, அவரோடு கூட நாம் இருக்கும் போது நமக்கு ஒரு மாபெரும் விடுதலை கொடுக்கிறார். உன் பிள்ளைகளுக்காய் நீ அவரோடு பேச முடியும், உன் கணவருக்காய் நீ அவரோடு பேச முடியும், உன் மனைவிக்காய், உன் தொழிலுக்காக, உன் ஊழியத்துக்காக, உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அவரோடு கூட பேசு. அவரோடு கூட பேச 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 அவர் உன்னோடு கூட பேசுவார், அவர் உன்னோடு கூட உறவாடுவார், அவர் உன்னோடு கூட செய்வாடுவார். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், பேசு மகளே, ஜெபம் பண்ணவா, உன் முழங்கால்களை முடக்கு. வேதம் சொல்லுகிறதே, ஓ ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்துக்கு வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. மாம்சமான யாவருமாகிய நாம் அவரிடத்திலே வரும்போது அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே, இந்த மாதத்திலே ஜெபிக்க தொடங்கு பிரியமான சகோதரியே. இன்றைக்கே ஜெபிக்க தொடங்கு. ஒருவேளை நீ இழந்து போன அந்த ஜெப ஆவியை இப்பொழுது கர்த்தர் உன்மேல் ஊற்ற விரும்புகிறார். நீ வாஞ்சிப்பாயானால் அந்த ஜெப ஆவி உன்மேல் இறங்குகிறது. அந்த ஜெப ஆவியை உன்மேல் இறக்கும் போது இனி நீ ஜெபிப்பாய். நீ அல்ல, இயேசுவே உன் வாய்க்கு வாயாய் இருப்பார். வேதம் சொல்லுகிறது, உன் வாய்க்கு வாயாய் நான் இருப்பேன் என்று மோசே பார்த்து சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வாய்க்கு வாயாய் நான் இருப்பேன். நீ வாய் விரிவாய் திறக்கும் போது நான் அதை நிரப்புவேன், நான் அதை நிரப்புவேன். உன் வாயிட்ட வார்த்தைகள் அக்கினியாக மாற்றுவேன். ஜெபிக்க தெரியாது என்று சொல்லாதே. நீ வாயை திறக்கும் போது அவர் வார்த்தைகளை போடுவார். அவர் வார்த்தைகளை போடும்போது நீ பேசிக்கொண்டே இருப்பாய். அவரோடு கூட பேச 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 நேரம் போகிறதே தெரியாது. பிரியமானவர்களே, எனக்கு அந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. இன்றைக்கு ஜெபிக்க கற்றுக்கொள், தேவனோடு பேசு. இயேசு மறுரூபமாக்கப்பட்டார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசித்து பாருங்கள். பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை கர்த்தர் மலைக்கு கொண்டு போய் அங்கே அவர்கள் மத்தியிலே மறுரூபமாக்கப்பட்டார், தனியாய் விடப்பட்டார். இன்றைக்கு நீ தனித்து விடப்பட்டிருக்கிறாயோ, கணவனை இழந்திருக்கிறாயோ, பிள்ளைகளை வளர்த்த பிள்ளைகளை விட்டு விட்டார்களோ, எல்லாரும் உன்னை மறந்து விட்டார்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ ஒரு நாளும் கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ என்னோடு இருப்பாயானால் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஜெபிக்கும் போது உன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, உன் முழங்கால்கள் முடங்குவதற்கு முன்பதாகவே உன் தேவை என்னதென்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பேசும்போதே நான் அதை கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்க பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க, ஜெபத்துல பேசுங்க, முழங்காலிட்டு ஜெபிங்க. அப்பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு உடனே பதில் கொடுப்பார். ஜெபம் இல்லாவிட்டால் ஜெயமில்லை. பிரியமானவர்களே, உன் ஊழியம் வளர வேண்டுமா? உன்னுடைய தொழில் முன்னேற வேண்டுமா? உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வர வேண்டுமா? உன் பிள்ளைகள் படிக்க வேண்டுமா? உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமா?
கணவன் மனைவி சந்தோஷத்தோடு வாழ வேண்டுமா? ஜெபத்திலே உறுதியா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஆகையால் விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீ ஜெபிக்கும் போது ஜெயத்தை பெறுவாய், நீ ஜெபிக்கும் போது வல்லமை பெறுவாய், நீ ஜெபிக்கும் போது விடுதலை பெறுவாய். இன்றைக்கு அந்த ஜெப ஆவியை கர்த்தர் உன்மேல் ஊற்றுவார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. உனக்கு விடுதலை வர வேண்டுமானால் முதலாவதாக சாட்சியாய் வாழு, இரண்டாவதாக அவருடைய இரத்தத்தை உச்சரி, மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார் ஜெபம் பண்ணு, நான்காவதாக வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி ஜெபி. வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டு. அப்பா நீர் இப்படி சொன்னீரே, இதை செய்யுங்கப்பா என்று கேள். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினால் இதுவரை நீங்கள் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி நான் தருவேன் என்று சொன்னாரே. அவரை கேள் மகளே, மகனே, அவரை கேள். நீ கேட்கும் போது அவரை கொடுப்பார், அவர் கொடுப்பார். மனுஷனை கேட்காதே. அந்த நபரை பார்க்கலாமா, இந்த நபரிடத்துல போலாமா, அந்த வக்கீலை சந்திக்கலாமா, அந்த நபரிடத்துல போய் சொல்லலாமா, நம்முடைய பிரச்சனை அந்த ஊழியன் இடத்துல சொல்லலாமா என்று ஓடாதே. உன் கால்களை முடக்கி வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 உரிமை பாராட்டு. உரிமை பாராட்டும் போது அவர் உன்னதத்துக்குரிய சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் அவனை நிரப்புவார். உன்னதத்துக்குரிய சகல விதமான நன்மைகளினால் அவனை நிரப்புவார். உன்னை திருப்தியாக்கி நடத்துவார். உன் தேவைகளை அதிசயமாய் சந்திப்பார். இந்த மாதம் உனக்கு ஒரு விடுதலையின் மாதம், இந்த மாதம் உனக்கு ஒரு ஜெயத்தின் மாதம், இந்த மாதம் உனக்கு ஒரு வெற்றியின் மாதம். இந்த மாதத்தில் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த மாதத்தில் என்னென்ன செய்கிறாயோ அத்தனையிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார், அத்தனையிலும் கர்த்தர் விடுதலை கட்டளிடுவார். நீ எங்கிருந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அங்கேயே கர்த்தர் இறங்கி வருகிறார். உன் பக்கத்தில் அவர் நிற்கிறார், உனக்குள் அவர் அசைவாடுகிறார். ஐயோ, நான் ஆண்டவரை இழந்து விட்டேனே, அவருடைய வல்லமை நான் இழந்து விட்டேனே, அவருடைய அபிஷேகத்தை இழந்து விட்டேனே, அவருடைய கிருபையின் வரங்களை இழந்து விட்டேன் என்று அழாதே. அவர் உனக்குள் வருகிறார். நீ இழந்து போனதை வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். ஓ, உன்னை தேடி வந்திருக்கிறார், உன் முகத்தை தேடி வந்திருக்கிறார். மனுஷன் உன்னை தேடி வராமல் இருக்கலாம், இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார், உன் குடும்பத்தை தேடி வந்திருக்கிறார். உனக்கு விடுதலை கொடுப்பார். கட்டப்பட்ட கட்டுகள் உடைக்கப்பட போகிறது, வியாதின் கட்டுகள் உடைக்கப்பட போகிறது, பிசாசின் கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. இந்த வார்த்தை உன் வீடுகளிலே போடும்போது உங்கள் ஒவ்வொருடைய வீடுகளிலே மறைவாய் வைக்கப்பட்ட எல்லா மந்திர கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. எல்லா விதமான பில்லி சுனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கப்பட போகிறது. அவருடைய இரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். அந்த விடுதலை ஆவியானவர் இப்பொழுது உன் வீட்டுக்குள் வந்து விட்டார், உனக்குள் அவர் வந்து விட்டார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உனக்குள் ஒரு அக்கினி பரவுகிறதல்லவா, உன்னுடைய எலும்புகளில் ஒரு அக்கினி பரவுகிறதல்லவா, உன்னுடைய சரீரத்தில் ஒரு அக்கினி பரவுகிறதல்லவா, கிறிஸ்துவை குறித்த ஒரு வைராக்கியத்தின் தீ உனக்குள் வருகிறதல்லவா. இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், இன்றைக்கும் அவர் உன்னை நேசிக்கிறார். 2011ஆம் ஆண்டிலே என்னுடைய மூத்த மகனை நான் இழந்தேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இல்லாவிட்டால் இன்றைக்கு பைத்தியம் போல் அலைந்து கொண்டிருப்பேன். இன்றைக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். என்னை பலப்படுத்தின கிறிஸ்து அவர், என்னை உற்சாகப்படுத்தின கிறிஸ்து அவர். இன்றைக்கு நீ சொத்தை இழந்திருக்கலாம், பிள்ளை இழந்திருக்கலாம், கணவரை இழந்திருக்கலாம், இல்லாவிட்டால் நீ எதை இழந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, உன்னை நான் உயிர்ப்பித்து உனக்கு விடுதலை கொடுத்து, துக்கத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, சஞ்சலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவதாக சாட்சியுள்ள வாழ்க்கை, இரண்டாவதாக உன்னுடைய இரத்தத்தை நினைத்து எப்பொழுது கல்வாரி சிலுவை நோக்கி பார். மூன்றாவதாக ஜெபம் பண்ண மறந்து விடாதே. நான்காவதாக கர்த்தருடைய வார்த்தை தியானம் பண்ணி அந்த வாக்கு தத்தங்களை சொல்லிக்கொண்டே
கொண்டே இரு. கடைசியாக தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற உண்மையான ஒரு ஜீவியம், தேவன் விரும்புகிற ஒரு தூய்மையான வாழ்க்கை நமக்குள் காணப்படுமே ஆனால் கட்டாயம் அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். பிசாசு வேதத்தை வாசிக்கிறவர்களை தொடுவான், ஜெபிக்கிறவர்களையும் அவன் தொடுவான். ஆனால் பரிசுத்தமாய் இருந்தால் அவர்களை தொடவே முடியாது. இன்றைக்கு நீ பரிசுத்தமாய் இருக்கிறாயா? உன்னுடைய வார்த்தை பரிசுத்தமாய் இருக்கிறதா? உன்னுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறதா? உன்னுடைய பார்வைகள் செயல்கள் பரிசுத்தமாய் இருக்கிறதா? உன்னுடைய நடை உடை பாவனைகள் பரிசுத்தமாய் இருக்கிறதா? உன்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறார்களா? அப்படி இருக்குமானால் கர்த்தர் கட்டாயம் உனக்கு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கும் அந்த பரிசுத்தத்தை ஒருவேளை நீ இழந்து விட்டால் ஒரு விசை அவருடைய பாதத்தை பிடித்துக்கொள். அப்பா, என்னை மன்னியும் சுவாமி, இரத்தத்தால் என்னை கழுவி ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை நீதிமானாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை இரத்தத்தால் கழுவும் என்று சொல்லும் போது அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்க போகிறது. இன்றைக்கு அந்த பரிசுத்தத்தை ஆண்டுடைய பாதத்தில் பிடித்து, ஆண்டுடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி அவரிடத்தில் பெற்றுக்கொள். அப்பொழுது அந்த பரிசுத்தம் உனக்குள் வரும்போது பரிசுத்த தெய்வம் உனக்குள் வந்து விடுகிறார். பரிசுத்த தெய்வம் உனக்குள் வரும்போது பிசாசு உன்னை தொடாது, பிசாசு உன்னை நெருங்காது. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 52:1-2 விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன் வழியிலே வருவதில்லை என்று சொல்லி, இன்றைக்கு உனக்கு தடையாயிருக்கிற காரியங்கள் என்ன? ஆசீர்வாதங்கள் வரவிடாதபடி, நன்மைகள் வரவிடாதபடி, சுகம் வரவிடாதபடி தடுக்கிற பிசாசுகள் எது? ஒட்டு மொத்தமாய் கர்த்தர் அவைகளை நரகத்தில் தூக்கி எறிவார். ஒட்டு மொத்தமாய் கர்த்தர் அவைகளை நரகத்தில் சுட்டெரித்து போடுவார். உனக்கு ஒரு விடுதலை இப்பொழுது. எழும்பு சீயோன் குமாரத்தியே, எழும்பு என் அன்பு மகனே. கர்த்தருடைய வல்லமை உன்மேல் உதிக்கிறது, கர்த்தருடைய அபிஷேக தைலம் உன்மேல் உதிக்கிறது. உடைய மகிமையான பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது. உடைய வல்லமையினாலே உன்னை நிரப்புகிறார், உடைய அக்கினினாலே உன்னை நிரப்புகிறார். நீ எழும்பி பிரகாசிப்பாய், நீ எழும்பி செயல்படுவாய். உன்னில் அந்த வல்லமை இறங்க போகிறது. உன் மூலமாய் கர்த்தர் அநேகரை உயிர்ப்பிப்பார். அப்போகட்டு பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது விடுதலை வருகிறது. இந்த விடுதலை கொடுக்கிற தேவன் என்ன செய்கிறாராம்? வேதத்திலே பார்க்கிறோம். உபாகம் 34:9 இப்படி சொல்லுகிறது, மோசே நூனு குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்த பொழுது அவன் ஞானமுள்ளவனாய் மாறினான். இன்று முதல் நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். உங்கள் கைகளை யார் மேல் வைக்கிறீர்களோ, உங்கள் கரத்தை எந்த இடத்துல வைக்கிறீர்களோ அங்கே கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. எல்லா வியாதிகள் சுட்டரிக்கப்பட போகிறது. பிரஸ்ட் கேன்சர்கள் மறைய போகிறது, கிட்னி ப்ராப்ளம்ஸ் மறைய போகிறது, தீராத வயிற்று வலிகள் மறைய போகிறது, தலை வலிகள் மறைய போகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. இன்றைக்கு கர்த்தரே உங்கள் மேல் அந்த கைகளை வைக்க போகிறார். அவரே உங்க மேல் அந்த கைகளை வைக்க போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நாம் யாவரும் கண்களை மூடி அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். விடுதலை கொடுத்த கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்து ஏமேன் உன்னை ஞானமுள்ளவளாய் மாற்றுவார். உன் குடும்பத்தை கட்டுவார், உன் ஊழியத்தை கட்டுவார், உன் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டுவார். உனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா சத்துருக்களை கர்த்தர் சிதறடிக்க பண்ணுவார். ஒன்றாகிலும் அவைகள் உன்னை தொடுவதில்லை. என் வல்லமை பெற்றுக்கொள் மகளே, என் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் மகனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் யாவரும் கண்களை மூடி இந்த விடுதலை கொடுத்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்னாரே. இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போமாக. என் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வித்து அவளுக்கு மாபெரும் விடுதலை கட்டளிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையான கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் வைப்பீராக. அவருடைய வியாதியிலிருந்து, பாவ கட்டுகளிலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரே, உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய், உமக்காக செயல்படுகிறவர்களாய், விடுதலையோடு ஊழியம் செய்கிறவர்களாய், விடுதலையோடு வேலைகளை கவனிக்கிறவர்களாய், விடுதலையோடு குடும்பத்தை கவனிக்கிறவர்களாய், விடுதலையோடு பிசினஸ் செய்கிறவர்களாய் கர்த்தர் நீர் அவர்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு வீடுகளுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற எல்லா தீய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறேன். அந்த வீடுகளை விட்டு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறேன். ஒவ்வொருடைய வீடுகளிலே ரத்தம் தெளிக்கப்படட்டும், நிலை கால்கள் ரத்தம் தெளிக்கப்படட்டும். இந்த காட் டிவி, டி காட் டிவின் மூலமாய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. நீர் அப்படி விடுதலையாக்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய கிருபாசன தண்டையில எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எல்லா மரண கட்டுகளை உடைக்கிறீர், உமக்கு நன்றி. சாப கட்டுகளை உடைக்கிறீர், உமக்கு நன்றி. பிசாசின் கட்டுகளை உடைக்கிறீர், உமக்கு நன்றி. தொழிலுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட மந்திர கட்டுகளை உடைக்கிறீர், உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காய் மனதாரமை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை உமக்கொருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலே கர்த்தர் இறங்கி வந்ததற்காய், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து விட்டதற்காய், உம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு வேலைகளை கவனிக்க, விடுதலையோடு ஊழியம் செய்ய, விடுதலையோடு வியாபாரத்தை கவனிக்க, விடுதலையோடு குடும்பத்தை கவனிக்க கிருபை பாராட்டுகிறதற்காய் நன்றி. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பீர்களானால், உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்திருப்பாரானால் கட்டாயம் செய்வார் என்று நான் நம்புகிறேன். இப்படிப்பட்டவர்கள் கீழ்கண்ட முகவரியிலே அந்த மொபைல் போன் நம்பர்ஸ் மூலமாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன், நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் ஆவியில ஏவப்பட்டிருப்பீர்களானால், இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று, இயேசுவே அக்கினி என்கிற இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஏகுவாரானால், கீழ்கண்ட அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். May God bless you all. Thank you. இவ்வளவு நேரமாக இந்த செய்தியை கேட்டமைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியின் வாழ்த்துதலை உங்களுக்கு நாங்கள் ஜீசஸ் ஃபயர் மினிஸ்ட்ரி சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செய்தியின் மூலம் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய அற்புதங்களையும் மற்ற எல்லா கிருபையின் காரியங்களை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் எங்களுடைய முகவரிக்கும் எங்களுடைய தொலைபேசிக்கும் நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் உங்களுக்காக கடிதம் எழுதுவதிலும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே இதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் கீழ்கண்ட முகவரிக்கும் தொலைபேசி எண்ணுக்கும் நீங்கள் இதில் தொடர்பு கொள்ளலாம். மற்றும் கர்த்தரால் ஏவப்பட்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குவதற்கு முன் வரலாம். ஆகவே கீழ்வரும் விலாசத்திலும் வங்கியின் முகவரியில் அதனுடைய அக்கவுண்ட் நம்பரில் நீங்கள் தாராளமாக கர்த்தர் ஏவுகிறபடி இந்த ஊழியத்தை தாங்கி மென்மேலும் அநேக ஆயிர லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த செய்தி பயன்படுத்தியிருக்கும் அருமையான சகோதரி சிஸ்டர் இந்திராராவை எடுத்து பயன்படுத்துவதற்கும் அது மிகுந்த ஏதுவாக இருக்கும். ஆகவே இதை மறக்காமல் தயவு கூர்ந்து உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் நினைத்து ஜெபிக்கவும் மற்றவர்களுக்கும் இதை சொல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கீழ்கண்ட எங்களுடைய முகவரியை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஜீசஸ் ஃபயர் மினிஸ்ட்ரி நம்பர் 124/1 CW Quarters, KK Nagar, Chennai. Our bank detail name G. Indra Rao, account number 0463000027279. IFS code IOBA 0000463. Branch Ashok Nagar, Chennai. என்ற இந்த விலாசத்திலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஊழியங்களை தாங்கும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு அற்புதமான வாய்ப்பு. இஸ்ரேல், எகிப்து, ஜோர்தான், பாலஸ்தீனம் புனித பயணம் எவரும் கண்டிராத வகையில் ரூபாய் 9 இரவு 10 பகல். பயண தேதி 27/3/17 முதல் 5/4/17 வரை. தொலைபேசி எண்கள்